மத்திய அரசு வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், நெல் கரும்புக்கு உரிய விலை தர வலியுறுத்தியும் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட விவசாய சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது போலீசார் தாக்கியதில் விவசாயிகள் காயமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலாஜ். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், கரும்புக்கு நெல்லுக்கு உரிய விலை தருவதாக கூறி வாக்களித்த மத்திய அரசு இதுவரை அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. விவசாயம் செய்யும் முதியோர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்த மத்திய அரசு இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை. உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த விவசாயிகள் இந்த பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பில் விழுப்புரத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு முயன்ற 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரயில் நிலையம் முன்பாக இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாக கோஷங்கள் எழுப்பியவர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற காவல்துறையினர் அவர்களை தடுத்து கைது செய்ய முற்பட்டனர். அப்பொழுது விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நியாயமான கோரிக்கைகளுக்கு போராட்டம் ஈடுபடும் தங்களை ஏன் தடுத்தீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையை கடுமையாக தாக்கியதில் அந்த விவசாயிகள் சிலர் காயமடைந்து கீழே விழுந்தனர். சிலருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டதன் காரணமாக இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் காவல்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதை நம்மால் இந்த காட்சிகள் மூலம் பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியாயமான கோரிக்கை மத்திய அரசை கண்டித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் மீது இந்த காவல்துறையினர் விடியா திமுக அரசின் ஏவல் துறையாக செயல்படும் இந்த காவல்துறை அடக்குமுறையோடு கையாண்டு இந்த தாக்குதல் நடத்திய சம்பவம் விவசாயிகள் மத்தியில் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவசாயிகள் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது அடக்குமுறையை ஏவக்கூடிய அந்த காவல்துறை தொடர்ந்து இந்த விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்துவது கண்டனத்துக்குரியதாக பார்க்கப்படுவதாக கூறி கோஷங்கள் எழுப்பிய விவசாயிகளை காவல்துறையினர் தற்போது கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.